எப்படி இதற்கான தீர்வு காணப்பட்டது, அதை எப்படி கொண்டு போயிருக்கணும், இந்த அரசு என்ன செய்ய தவறி விட்டது அப்படின்னு மாதிரி காரசாரமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை எதிர்கொள்வதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனத்தடை தான். பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனதுனால தான் சட்ட போராட்டத்துக்கு போகிறோம். 2 தனிநபர்கள் பேசினா 2 மாநிலம் கட்டுப்படுமான ஒரு கேள்வி, ஒரு முயற்சி அப்படின்றாரு இல்லையா? அதாங்க அது அவருடைய அரசியல் அறியாமை நான் பார்க்குறேன். தாவேக்கான்னு நம்ம சொல்லிக்கிட்டாரு, அப்பட்டமா அது அண்ணா திட்டார். நீ அண்ணா 100ஆண்டு நூலாக கட்டினா கல்யாணம் பண்ண மாட்டுவாங்க. அந்த காமெடிலாம் அவங்க தான் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி கொடுத்து ஜெயலலிதா ஆட்சி ஒரு வேலை திட்டத்தை தாவேக்கா செய்யும். ஒருத்தர் கற்று தேர்ந்த அரசியலுக்கு வர்றதுன்னா அரசியலுக்கு வந்ததற்கு பின்பு கற்றுக்கொள்வதற்கு வேறுபாடு இருக்கு. இவங்க எப்படின்னா அரசியலுக்கு வந்துட்டு இன்னும் சொல்ல போனா அதிகார பதவிக்கு வந்துட்டு தான் இதெல்லாம் என்ன ஃபைல் பார்க்கறதுனா என்ன, பிரச்சனைனா என்ன, எப்படி எடுத்துட்டு இப்பதான் சிந்திக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பல தடைகள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோட அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பரன் நிகழ்வு நிகழ்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கர்நாடகா போவதை பற்றின விவாதம் நடந்து முடிந்தது. எதிர்க்கட்சி தலைவர் பல கேள்வி முன்னெடுப்பிருந்தார். முதற்கட்டமாக நான் தெரிந்து கொள்வது, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல தமிழ்நாடு அரசு தயங்குவது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தாவேகா அரசுக்கு சரி அரசியல் ரீதியாக அனுபவம் இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால, குறிப்பாக முதலமைச்சருக்கே கூட பெரிய அளவில் அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால சரி அனைத்து கட்சி கூட்டத்தின் வழியாக பல கேள்விகள் எழுப்பப்படும். யாரு கேள்வி எழுப்புவோம்? எதிர்கருத்துடையவர்கள், எதிர்கட்சிக்காரர்கள் பல்வேறு கேள்வியை எழுப்புவாங்க. அனைத்து கட்சி கூட்டம்ன்றது சார், நான் புரிதலுக்காக கேட்குறேன், கருத்து சொல்ற இடமா கேள்வி கேட்குற இடமா? இல்ல, கருத்துங்கிறதே எதிர்மறையான கருத்துக்களோட கூடியது தானே. இப்ப நீங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல ஏக மனதாக தீர்மானம் இயற்றுவதுங்கிறது இறுதி கட்டம். ஆனா முதல் கட்டமாக பல ஆலோசனைகள் வழங்கப்படும்ல. அப்ப அந்த ஆலோசனைகள் வழங்கப்படுகிற போது இதை எப்படி கடந்த அரசுகள் கையாண்டது, எப்படி சட்ட போராட்டம் நடத்தினாங்க, எப்படி இதற்கான தீர்வு காணப்பட்டது, அதை எப்படி கொண்டு போயிருக்கணும், இந்த அரசு என்ன செய்ய தவறி விட்டது அப்படின்னு மாதிரி காரசாரமான கருத்துக்களை சொல்லுவாங்க. சரி, ஆலோசனை. அதை எதிர்கொள்வதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனத்தடை தான் காரணம். மனத்தடை ஏற்பட என்ன காரணம் அதை கேட்குறேன். அதிகாரிகள்லாம் கூட இருக்க போறாங்க, ஆலோசனைக்கு துணைக்கு இருக்க போறாங்களே. நீங்க அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, திட்ட மதிப்பீடு, அது எப்படி செயல்படுத்தணும், எவ்வளவு பணம் செலவாகும், அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அரசியல் வரலாறை அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்க. 69ல் யாரு நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தாங்கங்கிறது அது டேட்டா எடுக்கலாம். அதிகாரிகளை வைத்து கொண்டு அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க உங்களுக்கு இப்ப அரசியல் அனுபவம், இப்ப கிருஷ்ணசாமி என்ன செய்யறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாரு. இதே காவிரி நீர் பிரச்சனைக்கு அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாருல. அவர் என்ன தமிழ்நாட்டுல இப்ப சட்டப்பேரவை உறுப்பினர் கூட கிடையாது. அவர் ஏதாவது அதிகார பதவியில இருக்காரப்ப? இப்ப இல்ல, இருந்தவர் இப்ப இல்ல இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, இப்ப இல்ல. இப்ப நம்ம கரண்ட்ல அவர் கிடையாது. அப்ப நிகழ்காலத்துல எந்த அதிகார பதவியிலும் இல்லாத அவரு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அப்ப அதுல போய் பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், பல தலைவர்கள் பங்கேற்கிறாங்க. அதிமுக சார்ந்தவர்களே இருந்தாங்க, பங்கேற்கிறாங்கல்ல. அது எதனாலன்னா அவர்களுக்கு இந்த பிரச்சனை குறித்து ஒரு பார்வை இருக்கும். சரி, அரசியல் என்பது ஒரு நாள்ல ஒரு சில வாரங்கள்ல, ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில வருடங்கள்ல புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்காது. அது பல பரிணாமங்கள் இருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு பல்வேறு முகங்கள் இருக்கு. அப்ப நீங்க அரசியலில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, எதிர்கருத்து என்ன, நம்மளுடைய கருத்து என்ன, அதுல உண்மையான பிரச்சனை என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது, சட்டத்தின் வழியா எப்படி எதிர்கொள்வது, மக்களை எப்படி திரட்டுவது. இப்ப காவிரி நீர் தராததை கண்டித்து நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா போய் மெரினா பீச்சில் ஒரு முறை உட்காந்துட்டாங்க. அது மாதிரி போராட்டம் நடத்திருக்காங்க பல தலைவர்கள். அது எதுக்குன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவங்க தலைமையில திரண்டுருச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கவனமும் அவங்க மேல திரும்புது. அப்ப நேஷனல் மீடியால இருந்து எல்லா மீடியா ஃபோக்கஸ் பண்ணுதுல, குரல் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலா அவங்க இருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி சில விஷயங்களை எப்படி அணுகுவது என்பதுல உங்களுக்கு நிறைய தயக்கம். அரசியல் போதாமை காரணம்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, அவங்க புதுசா வந்திருக்கிறாங்க. இதுல ஈகோல எதுவும் கிடையாது. இல்ல, அவங்க கற்றுக்கொள்வது தயாரா இருக்காங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். தொடக்க கட்டத்துல சட்டப்பேரவை கூட்டத்துல 3 நாள் வரைக்கும் அமைதியோட உட்கார்ந்து இருந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள்
இப்போ எந்திரிச்சு ஒன்னொன்னுக்கு பதில் சொல்றாரு பார்த்தீங்களா? இன்னைக்கு பல கருத்துக்களுக்கு வந்து அவர் சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேப்பர் படிக்க மாட்டாருன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கும்போது நீங்க பேப்பர் படிக்கிறது இல்லைன்னுங்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து. அப்போ இது டெவலப்மெண்ட் தானே. அவர் வந்து உள்வாங்குகிறார் அரசியலை. இப்போ நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கலைஞர் போன்ற தலைவர்கள்லாம் அவங்களுடைய டீனேஜ்ல ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலகட்டத்தில் தொடங்கி அவங்க அரசியலை உள்வாங்கி கொண்டே வர்றாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசுல வந்து ஒரு 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 30 வயசு கடந்த சினிமா துறையில எல்லாம் இருந்து அப்புறம் அவர் பேச்சாளராக இருந்து எழுத்தாளராக இருந்து சட்டப்பேரவை உறுப்பினராகி முதலமைச்சராகி அப்படிங்கிறப்ப இந்த படிநிலை வளர்ச்சி இருக்குல்ல, அதுல அவருக்கு அந்த அறிவு முதிர்ச்சி கூடிக்கிட்டே போகும்போது அவர் பிரில்லியண்டா வெளிப்படுவாரு. சரி, ஒரு பயிற்சி இருக்குல்ல. இப்ப அண்ணா இருந்தாருன்னா அவர் பெரியார்கிட்ட இருந்து ஒரு தொடக்கம் இருக்கு அவருக்கு. அப்ப அவருக்கு சமூக புரிதல் வந்து அவருக்கு அதிகமா இருக்கும். சமூக நீதினா என்ன, ஜாதினா என்ன, மதம்னா என்ன, எப்படி மக்களை சுரண்டுவான் அப்படிங்கறதெல்லாம் அவர் கற்று தேர்ந்து அரசியலுக்குள்ள வர்றாரு. ஒருத்தர் கற்று தேர்ந்து அரசியலுக்கு வர்றதுக்கும் அரசியலுக்கு வந்ததற்கு பின்பு கற்றுக்கொள்வதற்கும் வேறுபாடு இருக்கு. இவங்க வந்து எப்படின்னா அரசியலுக்கு வந்துட்டு இன்னும் சொல்ல போனா அதிகார பதவிக்கு வந்துட்டு தான் இதெல்லாம் என்ன ஃபைல் பார்க்கறதுனா என்ன, பிரச்சனைனா என்ன, இது எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது இப்பதான் சிந்திக்கிறாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு பல தடைகள் தயக்கங்கள் அது இருக்கு. அதை வந்து அவங்க வந்து நேரடியா சொல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் சமூக வலைத்தளங்கள்ல பலரும் சொல்லுவது சட்டமன்றம் தாண்டி இந்த அரசியல் களம் தாண்டி கூட முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஈகோ கிளாஷ் எல்லாம் பேசுறாங்களே சார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தான் வெளியே. நீங்க பத்திரிகைக்காரங்க உங்களுக்கு பல தகவல்லாம் வந்து இல்லை. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, 2 பேருமே அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே நேரடி அரசியல்வாதிகளே கிடையாது. ஒரு சினிமா தயாரிப்பாளர், ரெட்ஜெண்ட் மூலமா சினிமா தயாரிப்பாளர். இவரும் சில படங்கள்ல நடிக்கிறார். அவரு நீண்ட கால சினிமா திரைத்துறை சார்ந்தவர். இவருக்கு அவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, வயதுல வந்து பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இவரோட வயதுல விஜய் வந்து சில வயது மூத்தவர். அவருக்கு 53 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு 74ல பிறந்தவர். இவர் வந்து இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயது கிட்ட ஆக போகுது. சரி, 2 பேருக்குள்ள ஒரு 4 வயசு வித்தியாசம் தான். இவர் திரைப்பட தயாரிப்பாளர். அதனால இவரும் அரசியலை வந்து முழுமையாக கற்று தேர்ந்து தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார்னு சொல்ல முடியாது. அவருக்கு கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைச்சிச்சு, இளைஞரணி வாய்ப்பு கிடைச்சிச்சு, துணை முதலமைச்சர். அது பூராமே அவருடைய அந்த அரசியல் கட்சியில அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது அவர் எப்படி வழங்கப்பட்டுச்சு நமக்கு தெரியும். அப்ப அவரும் அரசியல்ல விஜயோட ஒப்பிட்டா அவர் ஒரு 5 வருஷம் அரசியல்ல கொஞ்சம் மூத்தவர், அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதனால அவரும் ஒரு இளம் அரசியல் தான். ஏன்னா இன்னைக்கு 69ல நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படிங்கிற கேள்வி அவர் முன் வச்சிட்டாரு. ஆமா, அதை சொல்ல விரும்பல, அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் டக்குன்னு கேஎன்ஆர்ட்ட கேட்கிறாரு. அது கலைஞர் கருணாநிதி தான் இருந்தாரு. அப்ப இவருக்கும் அரசியல் ரீதியாக முழுமையாக இவரும் கற்று தேர்ந்தவர் கிடையாது. ஆனா தயாரிப்பட வந்திருக்காரு நீங்க முதலமைச்சர். ஆமாங்க, 2 பேருமே பேப்பர் படிச்சு பார்த்து தான் வாசிக்கிறாங்க. நான் பாரபட்சம் சொல்றேன். ஒருத்தர் வேணும் வேணாங்கிற கணக்கை தாண்டி தான் நான் சொல்றேன். கிளாஷ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து எப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கட்சியை வீழ்த்தினால்தான் இன்னொரு கட்சி வந்து வர முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. எப்போ அரசியல்ல உங்களுக்கு எதிரி யார் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலைன்னா அரசியல்ல வளர்ச்சி கிடையாது. அதனால அவங்க ரொம்ப தெளிவா என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுகவை அடிச்சாதான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதுனால அவங்க அதை டார்கெட் பண்றாங்க. அதுல எப்படின்னா, இவங்களுக்கு இருக்க சிக்கல் என்னன்னா, அது அப்படியே கிட்டத்தட்ட அதிமுக தாவேகான்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட அப்பட்டமா அது அதிமுக தான். அதிமுக என்ன பண்ணுவாங்க, அண்ணாவை ஏற்றுக்கொள்வாங்க, சமூக நீதி மொழி கோட்பாடு எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்க, அனைத்தையுமே ஏற்றுக்கொள்வாங்க. கலைஞர் ஃபேமிலி மட்டும் கூடாதுமாங்க, கருணாநிதி கூடாது. கருணாநிதி இதைத்தான் அவங்களும் ட்ரை பண்றாங்க. ஆமா, இவங்களும் அண்ணாவை ஏற்றுக்கொள்றேன், நாங்க இருமொழி கொள்கையை ஏத்துக்கிறோம், எம்ஜிஆர் அவர்களே ஏத்துக்கிறாங்க, ஜெயலலிதாவை ஏத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். ஆமா, நாங்க அந்த ஃபேமிலியை ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு அதை மட்டும் தனிமைப்படுத்துறது இருக்குல்ல. அப்ப தத்துவத்தை ஏற்றுக்கொள்வேன், தனி மனிதனை ஏத்துக்கிற மாட்டேன். அதுக்கு அர்த்தம் அதான். அது இன்னொன்னு கூட இருக்கு, தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்கு. இல்லங்க, நடைமுறைப்படுத்துறதுனா அதுக்கு பயிற்சி இல்லைல்ல, அதுக்கு பயிற்சி இல்ல, அதை பற்றி புரிதல் இல்லைல்ல. இப்ப நீங்க நீட்டை எதிர்க்கிறேன் அப்படின்னு தாவேகா சொல்லி நிலைப்பாடு. ஆனா நீட்டு போராட்டத்தை ஒடுக்குற வேலையை செஞ்சாங்கல்ல. அப்ப கேட்டா நாங்க அதிகாரத்துல இருக்கும்போது யாருமே போராட விட மாட்டாங்க. இப்ப நீங்க ஈழ விடுதலை போராட்டத்துல திமுக என்ன பண்ணுச்சு, போராடுறவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் வந்து நீங்க போராட விடாம தான் தடுத்தீங்க அப்படிங்கிற கருத்து சிறைக்கு போனவங்களா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. அது மாதிரியான ஒரு போக்கு தான். ஆனா அவங்க அரசியல் புரிதலோட தெளிவோட அப்படிலாம் வந்து இல்ல. ஆனா அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கிறது தெரியுது. இப்ப முதலமைச்சர் கூட நான் வந்து கர்நாடகா பெங்களூர் போறதுல வந்து
அது ஒரு முயற்சி, ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்றது. ஒருவேளை அதுல ஏதாவது அவமானம் நேர்ந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா. அது ஒரு சினிமா டைலாக். அதாவது எப்படி எப்படி சொல்றாருன்னா, என்ன சரி பகை கால் நாடுகளுடைய வைக்கிற இடம்லாம் கண்டுபிடி கண்டுபிடி மாதிரி. பகை நாடுகளுடைய பேச்சுவார்த்தை நடக்கும்போது பக்கத்து மாநிலத்தோட நான் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதான்னு அவர் கேட்கிறார். ஆமா, அது அப்படி கேட்பதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனதுனால தான் சட்ட போராட்டத்துக்கு போறோம். சட்ட போராட்டத்துக்கு போன கடந்த காலத்துல அப்படி ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கு. கலைஞர் காலத்திலே நடந்திருக்கு. நடந்ததும் ஃபெயிலியர் தான். இங்க பேச்சுவார்த்தைக்கு போனதுனால அது பின்னடைவுக்கு ஆளாகும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. ஒரு கடந்த கால வரலாறு குறித்து ஒரு பெரிய கவனம் இல்லாம இல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்றேன்றாரு. ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒருவேளை டி.கே. சிவகுமாரே இவர் இறங்கி வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னு அவரே வந்து ஒப்புக்கொண்டாலும் கூட, கன்னட இன வெறியர்கள், அங்கு அரசியல் படுத்தப்பட்டவர்கள், ஒரு கொந்தளிப்பான மனநிலை கொண்டவர்கள், அவங்கெல்லாம் அதை ஒப்புக்கொள்வாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. சட்டப்படி இதுங்க ஒரு முதலமைச்சர், இப்ப விஜய் முதலமைச்சரா இருக்கிறாரு, எல்லாருமே விஜய் கட்டுப்பட்டவங்களா? வாய்ப்பு மாற்று கருத்து கொண்டவர்கள் சரி, இல்லையா? சரி நம்மளே மாற்று கருத்து தான் பேசுறோம். சரி. அப்ப அதே மாதிரி அங்கு வந்து அதற்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாருமே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனா சட்டத்துக்கு கட்டுப்படணும்ல. இல்ல சட்டத்துக்கு கட்டுப்படலன்றது சிக்கலே. சட்டத்துக்கும் கட்டுப்படல, ஆணையத்துக்கும் கட்டுப்படல. டி.கே. சிவகுமாருக்கு கட்டுப்படாதவர்களும் சட்டத்தின் முன்னால் கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு குறைந்தபட்ச கட்டாயம் இருக்கா இல்லையா? அது நடக்கலன்றாரு முதலமைச்சர். நடக்கல. ஆணையம் சொன்னதும் நடக்கல, ரெண்டுமே நடக்கல. நான் போய் பேசுறேன்றாரு முதலமைச்சர். கிளியரா பேசினா என்ன நடக்கும்? ஒருவேளை பாசிட்டிவ் சைன், நல்லபடியா டேபிள்ல உட்காந்து பேசி முடிச்சிட்டா அப்படின்றாரு. அப்படி முடிக்க முடியாதுல்ல. தனிநபர் பிரச்சனையே அது. 2 பேருக்கு சண்டை நடக்குன்னு வச்சுங்க, 2 பேருக்குள்ள பேசி தீர்த்தரலாங்கிறது தனிநபருக்கு பொருந்தும். இரு மாநில பிரச்சனைக்கு எப்படி பொருந்தும்? 2 மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேலை முரண்பாட்டை ஒரு வேலை நான் பண்ண 2 தனிநபர்கள் பேசி தீர்க்க முடியுங்கிறது மூட நம்பிக்கை. சரி, அது எப்படி சாத்தியப்படும்? 2 தனிநபர்கள் பேசினா 2 மாநிலம் கட்டுப்படுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு முயற்சி அப்படின்றாரு அவர் இல்லையா? அதாங்க, அது வந்து அவருடைய அரசியல் அறியாமையும் தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா கடந்த காலத்துல கலைஞர் அவர்கள் இதே முயற்சி செஞ்சிருக்காரு, ஃபெயிலியர் ஆயிருக்கு, பலன் கிடைக்கல. இந்திரா காந்தி காலத்துல முயற்சி பண்ணியிருக்காரு, மாபெரும் தோல்வி அடைந்திருக்கு. அதான் கடந்த காலம் வரல. மீண்டும் மீண்டும் நிறைவான கேள்வி, இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறத பத்தி பேசு பொருள். அவங்களுக்கு வந்து பட்ஜெட் போட்டு பழக்கம் இல்ல. சரி, அவங்களுக்கு பொதுக்கூட்டம் போடுறது, அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுலயே அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அவங்க இப்பதான் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கடந்த கால அரசின் நலத்திட்டங்களை கைவிட முடியல. பசுமை வீடுகள் திட்டம்னு 1 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கு வந்து 5 லட்ச ரூபா அரசு சார்பாக கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக காலத்துல கொண்டு வந்த திட்டங்கிறது நினைவு வரக்கூடாதுங்கிறதுக்காக கலைஞர் கனவு இல்ல திட்டம், கலைஞர் கனவு இல்லம்னா போடக்கூடாது, வேண்டாம், வெற்றி வீடு கட்டும் திட்டம் போடு. சரி, எல்லாத்துலயும் வெற்றி வெற்றின்னு, வெற்றியில 1 கட்சி பேரு இருக்கு, விஜய்னா வெற்றி தான் வெற்றி. ஆமா, அதனால அவங்க எல்லாத்துலயுமே என்ன செய்யறாங்கன்னா, உலகம் உங்கள் கையில் லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னா வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு போடுறாங்க. ஆமா, எல்லாவற்றிலையுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடந்த கால அரசின் சுவடுகளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செய்த நலத்திட்டங்களை கைவிட முடியல. காலை உணவு திட்டம்னா ஸ்டாலின் ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை விட ஒரு பெரும் தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் பேரை சுட்டிட்டா கேள்வி கேட்க முடியாது. ஸ்டாலின் அவன் கேள்வி கேட்டாலும் காமராஜர் எதிரி ஆயிடுவான் அவன். அப்ப காமராஜரை எதுக்கவும் முடியாது. அது ரொம்ப தந்திரமாக அந்த பேரை பயன்படுத்தி கொண்டு காலி செய்யற வேலையை செய்யறாங்க. ஆனாலும் மக்களுக்கு ஞாபகம் எப்படி வரும்னா, காலை உணவு திட்டம்னா ஸ்டாலின் ஞாபகம் தான் வரும். அப்படியா? ஏன்னா அவர் காலத்துல உருவாக்கப்பட்ட திட்டத்தை எப்படி ஞாபகம் வரும்? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டின்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல. ஆமாம், அது அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி சார், நல்ல ஞாபகம் இருக்குது. ஆமாம், அதில் கலைஞர் இருக்க மாட்டார், அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி, அரசு வண்ண தொலைக்காட்சி. ஆனால் என்னென்ன அழைச்சாங்கன்னா, நீங்கள் சொன்ன சொல்லி தான் அழைச்சாங்க. இருங்க, எனக்கே அது ஞாபகம் வரல, அதனால தான் நானே இப்படி சொல்கிறேன். கலைஞர் டிவி தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்குது. கேபிள் டிவிக்காரன் இருக்கான்ல, ஆமாம், அவனை கேபிள் டிவிக்காரன் கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க, சன் டிவிக்காரர் வந்துட்டு போனான்னு சொல்லுவான். காசு வாங்குறதுக்கு இந்த கேபிள் டிவிக்கு மாசம் காசு சந்தா வாங்க, 100 ரூபாய் 75 ரூபாய்க்கு வருவாங்க. 70 இப்போ அது 200 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. அப்போ 70 100 தான். ஆமா, இருக்குல்ல. அது கேபிள் டிவிக்காரன் வந்துட்டு போனான்னு சொல்ல மாட்டான், சன் டிவிக்காரன். ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேபிள் கனெக்ஷன் சன் டிவி தான். புதியல இருந்து அவன் தப்பிச்சு, அரசு தொலைக்காட்சியில இருந்து தப்பிச்சு அவன் பார்த்த முதல் டிவி சன் டிவி தான். அப்புறம் தான் விஜய் டிவி, ராஜ் டிவி கடுமையான மரியாதை இதெல்லாம் வந்துச்சு. அப்ப அவன் மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் ஆகுறதுன்னா முதல் காதல் மாதிரி தான். அவனால அதை மறக்க முடியாது. முதல் முத்தம் முதல் காதல் மாதிரி அவன் சன் டிவி சொல்ற மாதிரி காலை உணவு திட்டம் ஸ்டாலின் திட்டம் தான். நீ என்னதான் காமராஜர்னு சொன்னாலும், யாரு பேரை சொன்னாலும்,
சில திட்டங்கள் மக்களுக்கு இப்போ நீங்கள் சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் ஞாபகம் வர்றாரா இல்லையா? ஆமா கட்டாயமா. இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக எம்ஜிஆரோட ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு பேர் மாத்திரம்னு வச்சுங்க சத்துணவு திட்டத்துக்கு. இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் மக்கள் என்ன சொல்கிறான், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறான்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் தான். சென்ட்ரல் மக்களுக்கு எது சென்ட்ரல் அதை தான் சொல்லுவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் ஸ்டாண்டு மாட்டு தாவணி இருக்குல்ல, எம்ஜிஆர் நிலையம்னு மாற்றிட்டாங்க. அதை ஒரு பைய கூட கண்டக்டர்கிட்ட எம்ஜிஆர் நிலையம்னு சொல்லவே மாட்டான். மாட்டு தாவணிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சொல்லுவான். சரி சரி. இன்னும் மவுண்ட் ரோடு தான் சொல்கிறேன், அண்ணா சாலைன்னு சொல்கிறாங்க இல்லையே. ஆமாம்மா, ஜெமினி பாலம் தான் சொல்கிறாங்க, அண்ணா மேம்பாலம். இல்லை நீங்கள் மவுண்ட் ரோடு போகிறேன்னு சொல்லுவானே தவிர அண்ணா சாலைக்கு போகிறேன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஆமாம் ஆமாம், காமராஜர் சாலைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்ஐசி கிட்ட நிற்கிறேன், மவுண்ட் ரோட்டில் இருக்கேன்னு சொல்லுவான். ஆமாம் ஆமாம், அண்ணா சாலையில் நிற்கிறேன்னு சொல்லவே மாட்டான். இப்போ இல்லை, இதில் அமைச்சர் இருந்து சொல்கிறாரு திரு செங்கோட்டையன், பேர் மாத்துறது ஒன்றும் புதுசு இல்லை, இது வழக்கத்தில் இருக்க ஒன்று தானே, கடந்த காலங்கள் அந்த மாதிரி நடந்திருக்குன்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? ஆமாம், எஸ் நடந்திருக்கு கடந்த காலங்கள். இல்லை, அது ஜெயலலிதா பாணி. அதுதான் சார் உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை வர்றதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கேட்டு பாணி. அது ஜெயலலிதா தான் என்ன செய்வாங்கன்னா, சட்டப்பேரவை கட்டினா அதை மருத்துவமனையாக மாற்றுவாங்க, நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலாக கட்டினா கல்யாண மண்டபம் ஆக்குவாங்க. இந்த காமெடிலாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஜெயலலிதா பாணி. எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி கொண்டு ஜெயலலிதா ஆட்சியை நடத்துகிற ஒரு வேலை திட்டத்தை தாவேக செய்து கொண்டிருக்காங்க. நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.